ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இனிமே ஆப்பம் செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சு அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் செஞ்சிடலாம். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக 2 விதத்தில் ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நல்ல சூப்பராக ஸ்பாஞ்சியான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அவலை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவோ இல்லை கடையில் வாங்குகிற மாவு எது வேணாலும் நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய், ஊற வச்ச அவல் தண்ணியிலிருந்து நல்லா வடித்து எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜார்லேயே போட்டுடலாம். அவளுக்கு பதிலாக உங்களுக்கு 1/4 கப் வேக வச்ச சாதம் கூட போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டோம் அப்படின்னா ஆப்பம் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போடுறோம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அதனால் இதை டைரெக்டாகவே மிக்சி ஜாரில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா ஆப்பமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்ல க்ரீமியாக அரைப்பட்டிருக்கு. இதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றி அதையும் மாவில் ஊற்றி நல்லா கலந்துட்டுருவோம். இப்போதைக்கு இந்த தண்ணியோட சேர்த்தி மாவை நல்லா கலந்துட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புளிச்ச பிறகு பார்ப்போம், தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவை 1 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். ஈஸ்ட் சேர்த்திருக்கிறதுனால ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடும். 1 மணி நேரத்துலேயே பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு சூப்பராக வந்திருக்குன்னு. இன்ஸ்டண்ட்டான ஆப்பமாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்குங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டுருங்க. ஆப்பமாவு பதம் பொறுத்த வரைக்கும் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அப்போ தான் ஆப்ப சட்டியில் ஊற்றி நம்மளால் சுத்த முடியும், சட்டியோட சேர்த்து ஒட்டாது. ஆப்ப சட்டி பிடிக்கிற அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறேன். மாவை ஆப்ப சட்டியில் நல்லா இது போல் சுற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு நடுவில் நல்லா புசு புசுன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்தி நல்லா சுற்றி விட்டுட்டு நடுவில் அப்படியே மாவு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஹோல்ஸாக வந்திருக்கு. ஆப்பத்தை மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ஆப்பம் ரெடி ஆயிருக்கு. அரிசி மாவு நம்ம அரைக்கிறது போலவே ரெடி ஆயிருக்கு. இனி 2வது மெத்தட் பார்ப்போம். மிக்சி ஜாரில் 1 டம்ளர் அரிசி மாவு, இது பச்சரிசி மாவு தான். இடியாப்ப மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் கிடைக்கிற ரெடிமேட் அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற வச்ச அவல் எடுத்திருக்கேன். அவலுக்கு பதிலாக நீங்கள் வேக வச்ச சாதம் கூட 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தும் போது ஆப்பம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, இது நார்மல் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். வெது வெதுப்பான தண்ணி தேவைங்கிற அவசியம் இல்லை. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த ஆப்பம் மாவை 7லிருந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நைட் ரெடி பண்ணி வச்சோம்னா காலையிலைக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கும். ஆப்ப மாவு பார்த்தோம்னா நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியாக கலந்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆப்ப சட்டியும் கொஞ்சமாக சூடான உடனே 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றி நல்லா சுற்றி எடுத்துடலாம். ஆப்பம் நல்லா இது போல் சட்டியில் சுற்றும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஓட்டையாக நல்லா இருக்குன்னு. நல்லா புளிச்சிருந்தா மட்டும்தான் இது போல் இருக்கும். அதே சமயத்தில் மாவு நல்லா புளிச்சிருந்தாதான் ஆப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக, ஓரங்களெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு. இதே போல் தேவையான அளவுக்கு இந்த மாவில் ஆப்பம் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்பமும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நடுவில் நான் கொஞ்சமாக மாவு விட்டுருக்கேன், அந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்குன்னு. ஓரங்களும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக அரிசி அரைக்காமலேயே அரிசி மாவு வச்சு ஆப்பம் செஞ்சாச்சு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.